வணக்கம். இந்த வீடியோல இவிடெல்ஆர்எக்ஸ்ல வேர்ஹவுஸ்ல வந்துட்டு நம்ம அதர் பிரான்ச்சஸ் உடைய டேஷ்போர்ட் எப்படி வியூ பண்ணலாம், மாஸ்டர் அட்மின் டேஷ்போர்ட் எப்படி வியூ பண்ணலான்றதை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வேர்ஹவுஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆட் ஆன் பேக்கேஜாக இருக்கும். ஸோ நம்ம ஒன் ஆர் மோர் செயின் ஃபார்மசிஸ் ரன் பண்ணும்போது இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இங்கே நம்ம பார்த்தோம்னா 3 ஆப்ஷன் இருக்கும்: பிரான்ச் ஸ்டோர், அனாலிசிஸ், பிஓ. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷனில் நம்ம பிரான்ச்சஸில் வந்துட்டு பிரான்ச்சஸை லிங்க் பண்ணிக்கலாம், அனாலிசிஸில் டேஷ்போர்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம், பிஓ ஜென்ரேட் ஆனது செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அனாலிசிஸ். ஓகே, ஸோ டேஷ்போர்ட் ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, வேர்ஹவுஸ் அனாலிசிஸ். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டில் வந்துட்டு நம்ம டேஷ்போர்ட் வியூ இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம செக் பண்ணோம்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பிஸ்னஸ் வைஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம், இன்னொன்று இன்வென்ட்ரி. ஓகே, ஸோ இந்த 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே டைம் லைன் வைஸ் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம மந்த் வைஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபார்மசி நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பர்டிகுலரான ஃபார்மசி நம்ம பார்க்கணுன்னா பர்டிகுலரான ஃபார்மசி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ஆல்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மந்தோடைய ஃபில்டர் படி வந்துட்டு ஸோ டோட்டல் சேல்ஸோட வேல்யூ இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ பார்த்துக்கலாம், அண்ட் டோட்டல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டோட்டல் கலெக்ட் பண்ண வேண்டியது அண்ட் நீட் டு பே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஓகே, ஸோ இவ்வளோ விஷயத்த நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிக் ஐட்டம் சோல்டு. ஸோ இது வந்துட்டு இப்போது எல்லா ஷாப்லேயும் வந்துட்டு யூனிக்காக சோல்டான ஐட்டம் 126 ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் டோலோன்ற ஒரு டேப்லெட் வந்துட்டு எல்லா ஷாப்லேயும் சேலாக இருந்தால் அது வந்துட்டு 1 குவான்டிட்டின்ட்டு தான் கன்சிடர் ஆகும். அந்த மாதிரி 126 யூனிக் குவான்டிட்டி வந்துட்டு நம்ம சேல் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அடுத்தபடியாக நம்ம யூனிக் பேஷண்ட் சர்வர்டு வந்துட்டு பார்த்தோம்னா அதுவும் 96 இருக்குது. எல்லா ஃபார்மசிக்கும் ஒரு யூனிக்கான மியூச்சுவலான ஒரு பேஷண்ட்ஸ் கவுண்ட் வந்துட்டு 96 இருக்கும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டேஷ்போர்ட் ஓவர்வியூவில் அவைலபிள் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஓவரால் சேல்ஸ் சம்மரி நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஷாப் நேம் வைஸ் வந்துட்டு கிராஃப் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். நம்ம டாகல் பண்ணோம்னா அங்கே வந்துட்டு செப்பரேட்டான ஒரு வியூ நம்மளுக்கு இங்கே தெரியும். நம்ம பார்த்தோம்னா ஓகே, சேம் திங் வந்துட்டு மந்த்லி சேல்ஸ் ஓவர் வியூ இருக்கும். ஸோ அதோடைய கிராஃப் கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் ஃபார்மஸோட நேம் ஹைலைட்ஸ் வந்துட்டு நமக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் வைஸ் சேல்ஸ் வந்துட்டு அது கூட நம்ம பார்த்துக்கலாம். வீக்லி கஸ்டமர் ரிட்டென்ஷன் எப்படி இருக்குது, ஸோ அதோடைய பர்சன்டேஜ் வைஸ் கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். டெய்லி பர்ச்சேஸ் வர்சஸ் சேல்ஸ் நம்ம இண்டிவிஜுவல் டேஷ்போர்டில் என்ன செக் பண்ணுவோம் அது வந்துட்டு இங்கே எல்லா ஸ்டோர் வைஸ் கூட வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கிடைக்கும். அதையும் செக் பண்ணிக்கலாம். ஃபார்மசி பிரான்ச் வைஸ் மார்ஜின் ரிப்போர்ட், பிரான்ச் வைஸ் என்ன மார்ஜின் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதையும் வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கூட நம்மளுக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ ஸ்க்ரால் டவுன் பண்ணோம்னா ஃபார்மசி பில் ஐட்டம் வைஸ் மார்ஜின் ரிப்போர்ட் அதையும் கூட நம்ம இங்கே வியூ பண்ணிக்கலாம். ஸோ பிரான்ச் நேம் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு பில் நம்பர் அண்ட் ஐட்டம் நேம் டீட்டெயில்ஸ் வைஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம செலக்ட் பண்ண அந்த டீட்ரெயினில் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த இவ்வளோ டேஷ்போர்ட் நம்ம செக் பண்ணும்போது இதோடைய வியூ வந்துட்டு மீன்ஸ் அந்த சார்ட்டை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் சார்ட் டைப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான சார்ட்டில் வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செலக்ட் பண்ணோன்னா டாப் 5ல வந்துட்டு நிறைய சார்ட்டை இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்துட்டு எல்லா ஆப்ஷன்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். நம்ம எல்லா ஒரு டேஷ்போர்ட்லேயும் வந்துட்டு வியூ ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சிங்கிள் ஸ்டோரோடையது டேட்டா டேஷ்போர்ட் செக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலரான ஒரு ஃபார்மசி நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு பர்டிகுலரான அந்த ஃபார்மசியில் என்ன டேட்டா ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம செக் பண்ணோம்னா அதோடைய என்டையர் ட்ரான்சாக்ஷன் இங்கே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி ஆப்ஷன் வந்திருக்கும். இன்வென்ட்ரிலையும் வந்துட்டு நம்ம எல்லா ஷாப்போடையதும் செக் பண்ணிக்கலாம் அண்ட் இண்டிவிஜுவல் ஷாப்தும் செக் பண்ணிக்கலாம். இங்கே யூனிக் ஐட்டம்ஸ் என்ன இருக்குது இன்வென்ட்ரியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த கவுண்ட் நம்மளுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டாப் செல்லிங் ஐட்டம்ஸ், நான் மூவிங் ஐட்டம்ஸ் இது எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்வென்ட்ரியில் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு எவ்ரி ரியல் டைம் ரிப்போர்ட்டாக இருக்காது அண்ட் நான் டவுன்லோடபிள், ஒன்லி வியூவபிள் தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ரிப்போர்ட் எவ்ரி 4 hour வந்துட்டு அப்டேட் ஆகும் நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம வந்துட்டு மாஸ்டர் அட்மின் டேஷ்போர்டில்
அதர் ஃபார்மசி மீன்ஸ் அது மல்டிபிள் செயின் ஃபார்மசியோட பிரான்ச்சஸோடைய டேஷ்போர்டு வந்துட்டு நம்ம ஈஸியாக வியூ பண்ணிக்கலாம் அண்ட் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.